நாம் தமிழரோட தேர்தல் அறிக்கை எதை மையமா வச்சு ஒரு மாநில அளவுல தேர்தல் அறிக்கை நாங்கள் கொடுக்கறது இல்லையே. தேர்தல் அறிக்கை கொடுக்கறது இல்லை. ஏன்னா ரொம்ப நாள் அவங்க அறிக்கை கொடுத்து எங்க முதுவை சொரிஞ்சு விட்டுட்டு இருக்காங்க. அது இல்லை. நாங்க ஆட்சி எப்படி நடத்துவோம்ங்கிறத, எங்க ஆட்சி எப்படி இருக்கும். இப்ப நான் இல்லைன்னா நீங்க கூட ஆளலாம், என் பிள்ளை எடுத்து ஆளலாம். ஏன்னா அது ஒரு பைபிள், பகவத்கீதை, குரான் மாதிரி, ஒரு திருக்குறள் மாதிரி. அது ஒரு புத்தகம். அது எப்படின்னா ஒரு இது மாதிரி கல்வெட்டு மாதிரி இருக்கும். கல்வினா இப்படி கொடுக்கணும், மருத்துவம்னா இப்படி கொடுக்கணும், நீர்னா இப்படி சேமிக்கணும். ஏன்னா பண்டைய காலத்திலிருந்து என் முன்னோர்கள் எப்படி ஆட்சி நடத்தினாங்களோ அதையெல்லாம் எடுத்து, உலக நாடுகள்லாம் எப்படி ஆட்சி நடத்துதோ அதையெல்லாம் எடுத்து ஒரு இவ்வளவு பெரிய புத்தகமா நான் வெளியிட்டு இருக்கேன். பண்ணது யாரும் படிக்கல, இந்த வாட்டியும் வெளியிடுவேன். அதையும் யாரும் படிக்க மாட்டாங்க. ஆனா படிக்கிற பழக்கம் இல்லை. அதனால படம் பார்த்து கெட்டு போன சமூகங்கிறதுனால படம் போட்டு காட்டுறேன். எப்படி போட்டு காட்டுறேன்? நம்ம ஆட்சியில எப்படி பள்ளிக்கூடம் இருக்கு, நம்ம ஆட்சியில எப்படி மருத்துவமனை இருக்கு, நம்ம ஆட்சியில நம்ம எப்படி வேளாண்மையை வளர்க்கிறோம், தற்சார்பு, பசுமை, தாய்மை, பொருளாதாரம்னு சொல்றனே. அதுனா என்ன? இப்ப நீங்க எரிகாற்று உருளைக்கு இவர் கேட்டாரு. அவன் அடுத்த நாட்டை சாராம நாம எப்படி இதுல உற்பத்தி செஞ்சு தன்னிறைவு அடைகிறோம், அப்படி எப்படி பண்றோம் பாருங்க. இதை எந்த நாடு பண்ணுது, இந்த பாருங்க இந்த நாடு பண்ணுது. அப்படி போட்டு காட்டுறேன். சார், இந்த காரைக்குடி தொகுதியில நீங்க பிரதான பிரச்சனை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுல நிறைய அமைச்சர், நிறைய பிரபல அரசியல்வாதிகள் இங்க இருந்திருக்காங்க. இந்த தொகுதிக்கு எதுவுமே பண்ணது இல்ல. அவங்க பிரபலமா இருந்தாங்க. பிரச்சனை தீர்ந்ததா? நீங்க எந்த மாதிரி சொல்யூஷன் பண்ணலாம்னு பாக்குறீங்க? நான் குறை கேட்க வரல, குறை தீர்க்க வந்திருக்கேன். அதனால எந்த மாதிரினா, நீங்க எந்த மாதிரினா நீங்க இப்படி நிறைய எதிர்கொள்ள வேண்டியது இந்த ட்ரிப் பணங்கள் நிறைய கொடுப்பாங்க. அதை நீங்க எப்படி சார் இந்த தொகுதியில எதிர்கொள்ள போறீங்க? நான் திரும்ப சொல்றேன். அவங்க நாணயத்தை வச்சு அரசியல் பண்றாங்க, நாங்க நயத்தை வச்சு அரசியல் பண்றோம். அவங்க காசை வச்சு அரசியல் பண்றாங்க, நாங்க ஆக சிறந்த கருத்தை முன் வச்சு அரசியல் பண்றோம். அவங்க பணத்தை முன்னிறுத்துறாங்க, நாங்க பிறந்த பெருமை மிக்க இனத்தை முன்னிறுத்துறோம். இதான் எங்க கோட்பாடு. எப்பவுமே மின்சாரம் இல்லாத இரவுகளில் மக்கள் மெழுகுவர்த்தியை தேடுவார்கள்ங்கிறான். அநீதியும் அக்கிரமும் பெருகிற காலத்தில் மக்கள் நல்லவர்களை தேடுவார்கள்ங்கிறான். உங்களுக்கே தெரியுது, இவர் கேட்கிறாரு நிறைய பிரச்சனை இருக்குன்னு. அப்ப அதை தீக்கிற ஒருத்தனை தேடணும். பிரச்சனையை தந்தவனுக்கே திருப்பி ஓட்டு போடக்கூடாது. பிரச்சனை தீக்கிறவன் சொல்றவனுக்கு போடணும். புரியுதா? அதனால பணம்ங்கிறது கேடுகட்ட பணநாயகம். அதை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மறுபடியும் மலர செய்யணும்னா நாம போராடி வெல்லணும். அது நான் மட்டும் இல்ல, நீங்களும் அதுக்கு போராடணும். பணம் கொடுப்பாங்களே என்ன செய்யன்ட்டு நான் ஆட்டத்திலிருந்து விளைக்கிறட்டா? இல்ல பணம் இருக்கும் தான் அரசியல் செய்ய முடியும்னா எளிய மக்களுக்கான அதிகாரம் 8மாங்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 8மா? ஒரு நேர்மையாளன் அரசியல் செய்ய முடியுமா? அப்ப பணம் இருந்தால் தான் அரசியல் செய்ய முடியுங்கன்னா மக்களுக்கான சேவை இங்க செத்துரும். மக்களுக்கு தன்னலமற்று சேவை செய்ய வேண்டும்ங்கிற மனம் இருக்கணும், வெல்ல முடியும், அரசியல் செய்ய முடியும்னா தான் அங்க சேவை இருக்கும். அப்ப எது வெல்லணுங்கிறத நீங்க முடிவெடுக்கணும். அப்ப அங்க போய் பணம் கொடுப்பாங்களே என்ன செய்யணும், அதையும் தாண்டி வெல்வதற்கு பேர் தான் புரட்சி. உங்களுக்கு புரியுதா? பணம் என்ன கொடுத்தாலும் என் மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க. செலுத்திருக்காங்க. இந்த புரட்சி 2026ல வருமா? வரும். புரட்சிங்கிறது ஒரு நொடியில மக்கள் மனத்துக்குள்ள இருந்து வரணும். மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்திலிருந்து வரணுங்கிறாங்க. பன்னெடுங்காலமா இந்த ஐயா கேட்கிற மாதிரி சைத்து இருக்கிற மக்கள் ஒரு நொடியில மாறிடும். லெலின் சொல்றான்ல, இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாது என்கிற நிலைமை வருமானால் மக்கள் தாங்களே புரட்சி செய்வார்கள்ங்கிறவள. இப்ப வாழ முடியல, இல்ல சகிக்க முடியாத மின்கட்டணம், சொத்து வரி, இந்த எரிகாற்று இல்ல, எரிபொருள் இல்ல, நல்ல தண்ணி கிடைக்கல, விளைய வச்ச பொருளுக்கு உரிய விலை கிடைக்கல, விளைய வச்ச பொருளை கொள்முதல் செஞ்சு சேமிக்க கிடங்கு இல்ல, ஏகப்பட்ட பிரச்சனை. அப்ப இந்த இடத்துல இதெல்லாம் மாறணும்னு நினைக்கிற சிந்தனையில ஒரே நொடியில எல்லாம் மாறிடும். எவ்வளவு காலம் சார் நீங்க நினைக்கிற மாற்றம் வர்றது? இன்னும் 2 மாசத்துல மாறலாம். நீங்க ஏன் இது ஒரு இலக்கை தீர்மானிச்சு கூட்டணி கிட்ட கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கூட்டணி போட வச்சிருக்கோம்னு மாத்தி கேட்டா நீங்க ஒரே இதுதான் நிக்கிறீங்க. ஆனாலும் நம்மளுடைய அந்த பணத்தை காமிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் சப்போர்ட் வேணும் அப்படின்ற இடத்துலதான் நிறைய பேர் இல்ல. எனக்கு பலத்தை காமிக்கதான் என் மக்கள் இருக்காங்கல்ல. அடிக்கடி உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க, ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. போடலன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? ஏங்க, ஆமா, நம்ம 35 லட்சம் வந்திருக்கு. தனிச்சு நின்று அங்கீகாரம் பெற்றவர்கள் நீங்க நான் ஒண்ணு கேள்வி கேட்கிறேன். தமிழ்நாட்டுல தனிச்சு அதிக வாக்கு வச்சிருக்க ஒரு கட்சியை சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. திமுகவுக்கு ஐயா ஸ்டாலின் இது என் கட்சி வாக்குன்னு சொல்லிட முடியுமா? இல்ல எடப்பாடி ஐயா, இல்ல யாராவது ஒரு கட்சி நாங்க சொல்ல முடியும் எங்க கட்சி வாக்குது. நல்லா எழுதுறத பாக்குறவங்க மார்க்கெட்ட பாப்பாங்க. நல்லா எழுதிட்டாங்கனால மார்க் போட பார்க்க மாட்டாங்க. 36 மார்க் எடுத்தா பாஸ். அதெல்லாம் இல்ல. நீங்க
சேகுவேரா எங்களுக்கு என்ன கற்பிக்கிறான், சரியானது வென்றே தீருமுடாங்கிறான். கொஞ்சம் காலம் எடுக்கும், அதுக்கு நீங்க காத்திருக்கணும். ஒரு தக்காளி செடியை வச்சுட்டு வீட்டுக்கு போனவொடனே பறிக்க கூட எடுத்துட்டு வரக்கூடாது. அதுக்கு ஒரு 3 மாசம் ஆகுது. கொஞ்சம் பொறுங்க.